வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து அரேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு மெயின் டாப்பிக்கு. அரேஸ் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ தான் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக இதே மாதிரி நம்ம வந்து லெட் ஏஆர்ஆர்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் வந்து இப்போது ஒரு வேல்யூ தான் சேவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா இதுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். இப்போ அரேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதே மாதிரி நிறைய வேல்யூஸை தொடர்ச்சியாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். கரெக்டாக பாருங்கள். இப்போது 1, 2, 3, 4, 5, 6 இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய வேல்யூஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இதே மாதிரி ஒரே இதில் நம்ம நிறைய வேல்யூஸை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா, அரே இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இதுக்குள்ள R இருக்குது. கரெக்டாக இதோட இண்டெக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். இதோட இண்டெக்ஸ் வந்து 5ஆக தான் இருக்கும். ஓகே, இதை மாதிரி ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0, லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து n-1. ஓகே, எவ்வளோ நம்பர்ஸ் லென்த்து கொடுக்குறீங்களோ அது -1. ஓகே, அப்படி தான் இருக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரே க்ரியேட் பண்ணுறதுன்னா இப்படி நம்ம வந்து எம்டி அரேயும் க்ரியேட் பண்ண முடியும். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணாலும் அரே தான். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணாலும் அரே தான். ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்டி அரே. ஓகே, இதுவும் அரே. இது வந்து 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி நம்ம போடுறது வந்து 1 டைமென்ஷனல் அரே. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து இப்போது இதோட வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனா நம்ம வந்து சிங்கிளாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அரேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இதில் வந்து 1, 2, 3, 4, 5 கொடுத்தேன். கரெக்டாக அதுக்கடுத்து நான் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அடுத்து நான் இப்போ வந்து இதில் பூலியன் கொடுக்குறேன். ஓகே, பூலியன். இப்போ இது நம்ம இப்படி வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அரே ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப்ஸில் வந்து நம்மளால் சேவ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, சில லாங்குவேஜஸில் அது கிடையாது. ஓகே, அரே ஆஃப் சேம் டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம வந்து அரே ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வேல்யூஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து நீங்கள் இதில் நேம் 1, அடுத்தது நேம் 2, அடுத்தது நேம் 3 வேணாலும் உங்களோட வேல்யூஸை நிறைய வேல்யூஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வரிசையாக இது மாதிரி உங்களால் அரேயில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அரேயில் இண்டெக்ஸ் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து ஹாரி ஹெர்மோனி ஹேக்ரிட் ரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது எனக்கு இதை ஹேரியை இந்த அரேயில் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா console.log of ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஹேரி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேரி வந்து வந்துருச்சு. ஓகே, இதை மாதிரி நம்மளால் வந்து இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே, 1 டைமென்ஷனல் அரே. அதனால் வந்து நம்ம வந்து இப்படி போட்டாலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டி டைமென்ஷனல் அரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் இப்போ ஹெர்மோயினி ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கே தெரியும் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டால் ஹெர்மோயினி வரும். இது லாஸ்ட். கரெக்டாக இதை நான் வந்து இப்போது இப்படி நான் நம்பர் கொடுக்காம லாஸ்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சேன்னா நிறைய அரே இருக்குன்னா உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் தெரியலனா இப்படி நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரான் வந்துருச்சு. ஓகே, இதை மாதிரி நீங்கள் வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பேசிக்காக ஒரு அரே க்ரியேட் பண்ணி பார்த்தோம். இதில் அரேயோட லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இதில் டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் 3 கரெக்டாக 3 எலிமெண்ட் இருக்குது. அதனால் 3 இதுதான் நான் வந்து -1ன்னு சொன்னேன். இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அரே டாட் லென்த் -1 போட்டாச்சுன்னா லாஸ்ட்டோட இண்டெக்ஸ் கிடச்சிரும். இப்போ நான் வந்து இதில் -1 போட்டேன்னா 2 0 1 2
லாஸ்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இப்படி தான் லென்த்து -1 கண்டுபிடிக்கணும். இப்படி நீங்கள் பார்த்தா இது வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் தட் அரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த லென்த் மெத்தட் வந்து ப்ரீடிஃபைன்டு மெத்தட். ப்ரீடிஃபைன்டு மெத்தட்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து அவங்களே நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்காம அவங்களே அதை கண்டுபிடிக்கிறது, நம்மளே அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவங்களே எழுதின கோடு, அந்த கோடை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதிலே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இவ்வளோ மெத்தட் தான் வந்து அரேலோட மெத்தட் லென்த். ஓகே, எப்படி நம்ம அரேயில் வந்து வேல்யூஸை வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, எப்படி இந்த இண்டெக்ஸில் மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போது ஹேக்ரிடை ரீப்ளேஸ் பண்ணி அதில் நான் வந்து இப்போது டம்பிள் டோர்னு போடுறேன். ஓகே, இப்போ அரேயை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஹாரி, ஹெர்மைனி, டம்பிள் டோர், ரான். இப்போது ஹேக்ரிட் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன் கரெக்டாக. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹேக்ரிட் தான் இருக்குது. இந்த லைன் ரன் ஆகும்போது ஹேக்ரிட் தான் அதுக்குள்ளே இருக்குது. இந்த லைன் ரன் ஆகும்போது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ரீப்ளேஸ் ஆகி அடுத்தது வந்து ரன் ஆகும்போது டம்பிள் டோர் இருக்குது. ஓகே, இது மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கோடு வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் கண்டிஷன்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போது எம்டியாக ஒரு அரே கிரியேட் பண்ணோம். அந்த அரேக்குள்ளே 100 எலிமெண்ட்ஸ், அந்த 100 எலிமெண்ட்ஸுமே ஒன்று இருக்கணும் அப்படின்னா நீங்களே டைப் பண்ணணும்னு கிடையாது. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அரே ஆஃப் இப்போ 100. ஓகே, 100 டாட், இதுக்கு தான் வந்து ஃபில்லுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஃபில் ஆஃப், இதில் நான் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கன்சோலில் பார்க்குறோம். ஓகே, இது வந்து ப்ராஜெக்டில் ரன் ஆகும்போது கோடாகவே எக்ஸிக்யூட் ஆகிரும். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அப்புறம் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்தராக உள்ள இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அரேயை பார்க்குறேன். இப்போது நம்ம இதை பார்த்தா தெரியும் 100 எலிமெண்ட்ஸ் வந்து 1 கிரியேட் ஆகிடுச்சு. கரெக்டாக நீங்களே டைப் பண்ணியும் போட முடியும், அது வந்து கஷ்டம். ஸோ இதை மாதிரி வந்து ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து எட்ஸ்ன்னு உள்ளதை டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா, எல்லாமே எட்ஸ்ன்னு வந்துருக்கு. கரெக்டாக இதை மாதிரி நம்மளால் வந்து ஒரு அரேஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் வித் வேல்யூஸில். ஓகே, இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு அரே எப்படி கான்கேட்னேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த அரேயில் வந்து நான் வந்து 1, 2, 3 இருக்குது. அடுத்தது let arr2 equal to 4, 5, 6 arr1 டாட் கான்கேட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, இந்த கான்கேட் மெத்தடுக்குள்ளாடி நம்ம வந்து எந்த அரேயை கான்கேட்னேட் பண்ணணுமோ அந்த அரேயை பாஸ் பண்ணால் போதும். இப்போ நான் அரே 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்தோன்னா தெரியும், ரெண்டும் சேர்ந்து ஒரே அரேயாக வந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்து அரே கான்கேட்னேஷன். இதுமாரி நம்ம வந்து 1, 2 அரேயை வந்து ஒன்றா ஆட் பண்ண முடியும். அரேயில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓகே, ஏன்னா அது இண்டெக்ஸில் தானே சேவ் ஆகுது, அதனால் அரே வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணும். பண்ணுறது பார்த்தோம் கரெக்டாக. இப்போ மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இதுதான் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னென்னா, இது வந்து 2 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து 2 டைமென்ஷனல் அரே. இதுக்குள்ளே நம்மளால் வந்து வேல்யூஸை வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி நம்ம போட்டோன்னா இது வந்து மல்டி டைமென்ஷனல் அரேனா. ஏன்னா இது வந்து ஒரு அரேக்குள்ளே 3 அரே இருக்குது, அந்த அரேக்குள்ளே 3 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணோம். எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் arr ஆஃப், முதல்ல வந்து எனக்கு இதோட இண்டெக்ஸ் வந்து அரேக்குள்ளேயுமே இதோட இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இதோட இந்த அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0, இந்த ரெண்டாவது அரேயோட இண்டெக்ஸ் வந்து 1, இந்த மூணாவது அரேயோட இண்டெக்ஸ் வந்து 2. ஓகே, இப்போ நம்ம அறையில் இருக்கக்கூடிய 3 எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து 0 போடணும் முதல்ல. ஏன்னா இதோட இண்டெக்ஸ் வந்து 0 இல்லை. இப்போது நம்ம 0 போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் 3யோட இண்டெக்ஸ் என்னென்னு பார்ப்போம். 0, 1, 2. இப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் 2ன்னு போட்டேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பிரிண்ட் ஆயிடுச்சு.
இந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே, அந்த அரேக்குள்ளே இந்த இண்டெக்ஸ். நீங்கள் முதல்ல வந்து இந்த மெயின் அரேயோட இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது மெயின் அரேயில் இந்த அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0, இந்த அரேயோட இண்டெக்ஸ் வந்து 1, இதோட இண்டெக்ஸ் வந்து 2. ஓகே, இப்போ 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து எனக்கு 6 பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களா. இதோட இண்டெக்ஸ் வந்து என்னென்னு இந்த அரேயோட இண்டெக்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இந்த மெயின் அரேயில் இந்த சப் அரேயோட இண்டெக்ஸ் வந்து 1. ஓகே, ஏன்னா நான் அரேயில் வந்து உள்ளாடி உள்ள இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2 தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் 3 எலிமெண்ட் இருக்குது. அப்போ இதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா 0, 1, 2. இப்போ இதில் நான் வந்து 1 இதை 6 ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட 0, 1, 2 இப்படி வச்சு நம்ம பார்த்தா 6 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இதுக்குள்ளேயுமே இன்னொரு அரே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னொரு அரே நான் கொடுக்குறேன். இதுக்குள்ளே வந்து 10, 11, 12 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா இது நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த மெயின் அரேயில் இந்த அரே வந்து இண்டெக்ஸ் வந்து 1, அதுக்குள்ளாடி இது 1, இது 0, இது 1, இது 2. கரெக்டாக? இப்போ இதுக்குள்ளே நான் 2 கொடுத்துட்டேன். இப்போ 2க்கு அப்புறம் இதோட இண்டெக்ஸ் நான் இப்போது 11 எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11 வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி நம்ம வந்து நிறைய வேல்யூஸை எப்படி சேவ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு இதுலேயே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து 1 மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து எனக்கு 11 வேணும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இதுக்கு போகணும்ல. இப்போ நான் இது கொடுத்தேன்னா இதில் வந்து உங்களுக்கு அரே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இந்த சப் அரே மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த சப் அரேக்குள்ளே எனக்கு வந்து 11 மட்டும்தான் வேணும். இந்த சப் அரேக்குள்ளாடி வந்து எனக்கு இந்த அரே மட்டும் 3வது உள்ளதில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதோட இண்டெக்ஸ் வந்து 2. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 10, 11, 12க்குள்ளே வந்துருச்சு. இப்போ 10, 11, 12க்குள்ளாடி எனக்கு 11 மட்டும்தான் வேணும் அப்படின்னா 0, 1. ஓகே, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 11 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேயில் நம்மளால் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா இப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, மல்டி டைமென்ஷனல் அரேயில் இப்படி தான் நம்மளால் வந்து வேல்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும், டைம் எடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸை போட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். பூலியனை போட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்திருக்கு. இதே இதில் நான் வந்து அடுத்தது 2 கொடுத்தேன்னா பூலியன் இருக்குது. இது மாதிரி உங்களால் எவ்வளோ வேரியஸாக வேணாலும் இதை மாதிரி சேவ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, அரேஸில் இது மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டெக் வித் பி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ